இப்ப டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரோட மார்க்கும் பார்த்தா நல்ல மார்க்கா இருக்கும். ஆனா ஸ்ரீ மட்டும் மார்க் கம்மியா தான் எடுத்து வச்சிருப்பா. இப்ப அந்த பையனுமே ஸ்ரீ கிட்ட வந்து என்ன மார்க்னு சொல்லி கேட்டா, அவ எதுவுமே பேசாம நான் இங்க நிக்கிறதுக்கே தகுதி இல்லாத அவளு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிடுவா. இப்ப அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போனவளுமே நேரா அவங்க ஃப்ரெண்ட் தான் போய் பாக்குறா. நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றா. என்னால இதுக்கப்புறம் அங்க போகவே முடியாது, என்னால படிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ லூஸ் மாதிரி பேசாத, உன்னால முடியும், இவ்வளவு தூரம் தாண்டி வந்துட்டு இன்னும் ஒரு வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு, கண்டிப்பா உன்னால முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றா. இப்ப அவங்க அம்மாவுமே வந்துட்டு இதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிற பொண்ணு ரொம்ப நேரம் இங்க இருக்காதமா, நீ வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு அனுப்பி ஸ்ரீயை கூட்டின்னு போயிருக்காங்க. மறுநாள் ஸ்ரீயை பொண்ணு பார்க்க ரெடியாக சொல்றாங்க. அவளுமே எதுவுமே பேசாம அமைதியா இருக்க. இப்ப அந்த நேரம் அவங்க அம்மாவுமே கால் வலியில அழுகுறாங்க. என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா. இப்ப அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு இவங்க உடம்புல ரத்தம் கம்மியா இருக்கு, அதனால தான் இவ்வளவு பிரச்சனையுமே வருது, ரத்தம் கம்மியா என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியுமா ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட கேட்டா அவளுமே எல்லாமே ஆன்சர் பண்றா. இதை கேட்ட உடனே இப்ப அந்த டாக்டருமே அவங்க அம்மா கிட்ட உங்களோட வீட்லயே ஒரு டாக்டர் வச்சுக்கிட்டு எதுக்காக என்ன தெரிய வரீங்க, அவளே எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுவாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மெடிசன்ஸ் மட்டும் எழுதி கொடுத்துறாங்க. இப்ப 3 பேருமே வீட்டுக்கும் வராங்க. அவங்க அப்பாவுக்கும் ஒரு கால் வருது. இது யார் நம்பர்னு தெரியலன்னு சொல்லிட்டு சொல்லும்போது இப்ப அவங்க அம்மாவுமே மாப்பிள்ளை வீட்டுல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்து பேசுறாங்க. போன் எடுத்து பேசின கொஞ்ச நேரத்துல உள்ளையோட பேக்கையுமே வெளியில தூக்கி வீசிடுறாங்க. என்னாச்சுமா ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஸ்ரீமே கேட்டா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், பாஸ் பண்ணா மட்டும் தான் உன்னால மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னேன். ஆனா நீ இப்ப எடுத்து வச்சிருக்க மாட்டே எவ்வளவு தெரியுமா, 50%. அதை வச்சு உன்னால என்ன பண்ண முடியும் கேட்டா இவளுமே சைலண்டா இருக்கா. எனக்கு தெரியும் நீ இங்க இருந்து போகும்போது 0 போன, ஆனா உனக்கு பிடிக்காம போன, ஆனா இப்ப நீ 50%ல இருக்க அப்படின்னா என்னோட பொண்ணால சாதிக்க முடியும் அப்படின்றத நீ இந்த முறை எனக்கு நிரூபிச்சு காட்டியிருக்க. அப்ப இந்த முறை உனக்கு பிடிச்ச மாதிரி போ, உன்னை நாங்க அனுப்பி வைக்கிறோம், உனக்கு நாங்க கல்யாணம் பண்ண மாட்டோம், நீ நல்லபடியா டாக்டர் ஆனா போதும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்றதை கேட்ட உடனே இப்ப அவளுக்குமே ரொம்பவே சந்தோஷமாய் போகுது. இப்ப அவங்க அம்மாவே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்ப அந்த நேரம் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கால் பண்றாங்க. ஸ்ரீயோட அம்மாவுமே அந்த மாப்பிள்ளை வீட்லயும் என்னோட பொண்ணு திரும்ப ஓடி போயிட்டேன்னு சொல்லலாம், உங்களோட ஃபேமிலி என்னதான் ஃபேமிலின்னு சொல்லிட்டு அவங்களுமே போன கட் பண்ணிடுறாங்க. இப்ப ஸ்ரீமே ரொம்ப சந்தோஷமா திரும்பவுமே அதே அகாடமிக்கு போறாங்க. இப்ப அந்த சார் கிட்டயுமே லாஸ்ட் இயர் நான் என்ன பர்சன்டேஜோட நின்னுட்டு இருந்தனோ அதே பர்சன்டேஜ்ல தான் சார் திரும்ப வந்து நின்னுட்டு இருக்கேன்னு சொல்லும்போது இப்ப அவருமே நீ லாஸ்ட் இயர்ல நீட் எக்ஸாம் படிக்கிறதுக்கு 0%ல வந்த, ஆனா இப்போ உங்ககிட்ட 50% இருக்குது, இப்ப அடுத்து நீ ஒரு வருஷம் முயற்சி பண்ணனா கண்டிப்பா உன்னால அடுத்த வருஷம் நல்ல யூனிவர்சிட்டிலே நல்ல மார்க்கோடு போய் சேர்வ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அந்த பொண்ணுக்கும் இது ரொம்ப நம்பிக்கையா இருக்குது, கண்டிப்பா நான் படிப்பேன் சார் அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. உங்கள எத்தனை பேருக்கு டாக்டர் ஆகணும் அப்படின்ற கனவுகள் இருக்கு அப்படின்றத மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.